என்னுடைய கேள்வி என்னன்னா, நம்ம ஜமாத் சார்பா ஒரு புத்தகம் வெளியிட்டோம், தமிழ்நாடு கல்வி ஜமாத்துடைய வளர்ச்சி அப்படின்னு. இதுல மற்ற அமைப்புகளுக்கு விரிவான நிலையை பற்றி எழுதியிருக்கோம். அதுல என்ன அப்படின்னா, அவங்க தவறு செய்யறாங்க புரிந்து வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். இதை மற்ற மக்கள் பற்றி பொழுது இது அவங்களை பற்றி புறம் பேசுவது போல இருக்கும், அந்த மாதிரி ஒரு கருத்து வருது. அதே போல பிற அமைப்பினுடைய தலைவர்கள் இருக்கக்கூடிய முடிவு குர்ஆன் ஹதீஸுக்கு முரணாக இருந்தால் அதை நம்ம என்ன பண்றோம், மேடையில சொல்றோம் இது ஒரு புறமாக செயல்படுறதா இருக்குது, அதை அந்த தலைவர்கள் நேரடியாக வைக்க வேண்டியதான அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் இதனுடைய கருத்தை நீங்க ஆதரவு. அதாவது நீங்க என்ன பண்றீங்கன்னா, மேடையில போட்டுக்கிட்டு பிற இயக்கங்கள் செய்கிற தவறுகளை எல்லாம் நீங்க விமர்சனம் செய்றீங்க, அது சரியா அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது தனி நபர் செய்யறாங்கல்ல தப்பு, அவங்கள விமர்சிக்க கூடாது. ஏன், தனி நபருடைய விஷயம், அவர்கிட்ட போய் சொல்லி ஏன் அந்த மாதிரிலாம் செய்யற, அது ஒரு விஷயம். ஒரு சமூகத்தில் அவர்களை மக்கள் பார்த்து பின்பற்ற இடத்துல இருக்காங்கன்னு வைங்க, அவங்க தப்பு செய்யும் பொழுது நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா அதே மாதிரி இன்னும் 10 பேர் செய்வோம். ரெண்டு விதமா நீ கவனிக்கணும். தவறு செய்கிறவர்களை ஒரு இயக்கத்தினுடைய தலைவராக இருந்து கொண்டு அந்த தலைமைத்துவத்தை கொண்டு ஒரு தவறு செய்யறாருன்னு சொன்னா, அப்ப மேடையில போட்டு சொன்னா தானே மக்கள் அதை உதாரணமா எடுத்துக்கிறீங்களேன், ஃபித்ர் ஆண்டு வசூல் பண்றாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த ஃபித்ராங்கிறது எதுக்கு சேர்ந்தது, ஏழை மக்களுக்கு பெருநாளை கொடுக்கணும். ஒரு இயக்கம் ஃபித்ர் ஆண்டு வசூல் பண்ணி மக்களுக்கு கொடுக்காம தின்றுச்சுன்னு வைங்க, இதை நான் என் வீட்டு விஷயம் சும்மா உட்கார்ந்து இருக்க முடியுமா? மேடையை போடணும், இந்த மாதிரி ஃபித்ரா வசூல் பண்ணி கொடுக்கல, இந்த மாதிரி மக்களுக்கு நீங்க கொடுக்காதீங்கன்னு எச்சரிக்கணுமா இல்லையா? நீங்க நம்பி அந்த ரூபாயை கொடுத்து ஏழை மக்களுக்கு போகலன்னு சொன்னா ஏழை மக்களை பாதிக்குமா இல்லையா? மற்றவர்களை பாதிக்கும்னா புறம் பேசுற கூடும் தானே, மற்றவர்களை பாதிக்காத வரைக்கும் தான் புறம் பேசக்கூடாது. மற்றவர்களை பாதிக்கிற ஒரு செயலாக இருக்குமே ஆனால் புறம் பேசுறது மார்க்கத்தில் அனுமதி இருக்கா இல்லையா? இப்போ உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது, ஒரு பையனுக்கு கட்டி கொடுக்க போறீங்க. அந்த பையன் எனக்கு ஃப்ரெண்டு, எனக்கு நல்லா தெரியும், அவன் ஒரு குடிகார பையன் எனக்கு தெரிந்து வச்சுக்கிறீங்களா, என்கிட்ட நீ கேட்கறீங்க பையன் எப்படின்னு, நான் என்ன செய்யணும்? அவன் புறமெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு சூப்பர் நல்ல பையன் சொல்ல முடியுமா? நல்ல பையன் சொன்னா உங்க பொண்ணுடைய வாழ்க்கை நாசமா போயிருமே. இப்போ இன்னொருத்தர் பாதிப்பார்னா புறம் பேசணும், நல்லா விளங்கிக்கணும். பாதிக்காத விஷயத்துக்கு தான் புறம் பேசக்கூடாது. இவர் அந்த பையன் சரியில்லை, குடிகார பொண்ணுக்குன்னு கொடுத்துறாதே சொல்லணுமா இல்லையா? நான் இவனை பாக்குறேன், இந்த பொண்ணை பாக்குறதா? அப்ப இவனால் அந்த இன்னொரு ஆள் பாதிக்கப்படுவார்னு சொன்னா மேடை போட்டு பேச மாட்டேன், அவர்கிட்ட நான் சொல்லுவேன். எந்த அளவுக்கு பாதிப்போ அந்த அளவுக்கு நான் சொல்லுவேன். நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்க, ஒரு பிராடு ஆளை கொண்டு கேஷியரா போட போறீங்க, என்கிட்ட கருத்து கேட்கறீங்க, அந்த ஆளை பத்தி எனக்கு தெரியும் சில விஷயங்கள், நான் என்ன சொல்லணும்? அம்மாடி கேஸ்ல உட்கார வச்சிடாதீங்க, கடையை காலி பண்ணிட்டு போயிருவான் சொல்லணுமா இல்லையா? இது புறமா? இது புறம் கிடையாது. இதெல்லாம் அது மாதிரி அறிவிப்பாளர்களை குறை சொல்றமே, அந்த அறிவிப்பாளர் பொய்யரு, இந்த அறிவிப்பாளர் பொய்யரு, அது ஏன் சொல்றோம்? அதை விமர்சிக்காட்டி பொய்யான ஹதீஸ் எல்லாம் மார்க்கமாய் போயிரும், நம்மளை பாதிக்கும். அப்ப எந்தெந்த அளவுக்கு பாதிப்பு வருமோ அந்தந்த அளவுக்கு தான் பொது மேடையில் சொல்ல வேண்டும். இதெல்லாம் நானா விட்டு அடிக்க நினைக்காதீங்க, மார்க்கத்தில் அப்படி இருக்குது. எப்படி இருக்குது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆளு ஜக்காத்து வசூலிக்கு அனுப்புனாங்க. அவர் ஜக்காத்து வசூலிக்கு ரசூலுல்லாஹ்ட்ட அந்த பொருளை கொடுக்கிறாரு. கொடுக்கும்போது எப்படி கொடுக்கிறாருன்னு கேட்டா, இது ஜக்காத்து, இது எனக்கு தந்ததுங்கிறாரு. போன இடத்துல இவருக்கு ஏதோ கொஞ்சம் கூட கொடுத்துருக்காங்க. ஜக்காத்து வசூலிக்க போனார்ல, ஜக்காத்தையும் கொடுத்துட்டு இவருக்குன்னு சொல்லி கொஞ்சம் ஏதோ கொடுத்துருக்காங்க. அவர் ஒழிக்க தெரியாம என்ன செய்யறாரு, ரசூலுல்லாஹ்ட்ட இது ஹாதா லக்கும் ஹாதா உஹுதியலி, இது உங்களுக்கு உள்ள ஜக்காத்து, இது எனக்குன்னு தந்தாங்கன்னு ஒரு தனியா ஒதுக்குறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்ணாங்க, இல்லப்பா உனக்குலாம் அப்படி இல்ல, நான் அனுப்பின வேலைக்கு தானே வந்துச்சு, அதுவும் ஜக்காத்துலாம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கலாம்ல. அப்படி சொல்லல. உடனே இதை சொன்ன உடனே அப்படி முகமெல்லாம் செவந்து போய் கூப்பிடு மக்களை எல்லாம் அப்படின்ட்டாங்க. மக்களை எல்லாம் கூப்பிட்டு மெம்பர்ல ஏறி மக்களை கூட்டி வச்சுக்கிட்டு, நாம் ஒருவரை ஜக்காத்து வசூலிப்பதற்காக அனுப்புகிறோம், அவர் வசூலித்துட்டு வர்றாரு, இது எனக்கு தந்தது, இது உங்களுக்கு தந்தது என்கிறார். அவர் வாப்பா வீட்டுல இருந்தா கொடுத்திருப்பார்களா? ஹல்லா ஜலசஃபி பைத்தி உம்மிஹி, அவர் உம்மா வீட்டுல உட்கார்ந்து இருந்தா கொண்டாந்து கொடுத்திருப்பாங்களா? நான் அனுப்பின வேலைக்கு தானே கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அதை எச்சரிக்கிறாங்க. இவர் மனுஷன் தானே செஞ்சாரு. ஏன் அதை சொன்னாங்க? இந்த நோய் எல்லாத்தையும் இருக்குது, ஒரு வேலைக்கு அனுப்புனா அதுக்குன்னு கொடுக்கக்கூடிய அந்த காசு வேற வேற இவருக்குன்னு கொடுத்தாலும் இவருக்கு சேர்ந்தது அல்லது. ஜக்காத்துல ஏதோ சலுகை காட்டுவாரு அப்படின்னு கூட அவங்க கொடுத்திருக்கலாம். 100 ஒட்டகத்தை 50 ஒட்டகம் கணக்கு எழுதுவார் நினைச்சு கூட அவங்க கொடுத்திருக்கலாம். அதனால இது ஜக்காத்துல சேர்க்கணும்னு சேர்த்துவிட்டு மக்கள்கிட்ட அவர் அடையாளம் காட்டுறாங்க. இவர் போய் என்ன செய்யறாரு,
எனக்கு உள்ளது ஒதுக்கி கொள்றாரு, இவருக்கு நான் மாமா மச்சான் அவன் கொடுக்கறதுக்கு, உனக்கே அவன் தர்றான், உன் வீட்டுல இருந்தா தந்திருப்பான அப்படின்னு எச்சரிக்கை பண்றாங்க. இதுதான் தௌஹீத் ஜமாத் பாக்குது. தௌஹீத் ஜமாத் என்ன பண்ணுது? ஒருத்தர் வசூல் பண்றாரு, ஃப்ராட் பண்றாருன்னா மக்கள்கிட்ட சொல்லாம யார்கிட்ட சொல்றது? இப்ப உங்க பணத்துக்கு நீங்க ஏமாந்துட கூடாது நாங்க சொல்ற கடமை இருக்கா இல்லையா? அந்த மாதிரி மேடையில சொல்வது தப்பு கிடையாது. எதை சொல்லணும்? நம்மை பாதிக்கிற விஷயத்தை சொல்லணும். என்ன பாதிக்கிற விஷயம்? ஒட்டுமொத்த மக்களையும் பாதிக்கக்கூடிய வகையில் ஏதாவது இருந்தால் அதை சொல்லணும். அவருடைய பர்சனல் அவருக்கும் ஒரு பொண்டாடி சண்டைன்னு வைங்க, இதை நம்ம மேடையில பேசக்கூடாது. நம்ம மேடையில வந்துகிட்டு இந்த தலைவர் இருக்கிறாரே அவருக்கும் பொண்டாடிக்கு பயங்கரமான சண்டை நடந்துச்சு திட்டிக்கிட்டாங்கன்னு நான் சொல்லலாமா? இது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். அவருக்கும் பொண்டாட்டிக்கு உள்ள அதையா நாங்க பேசணும்? அதை பேசல. உங்கள்கிட்ட வசூல் பண்ற விஷயத்துக்கு நாங்க பேசுறோம், உங்களுக்கு தலைமை தாங்கிற விஷயத்துக்கு பேசுறோம். அப்ப பேசுற விஷயங்கள் என்னன்னு பார்க்கணும்னு கேட்டா, ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பேசக்கூடாது. நாங்கள் பேசுனது கிடையாது. அதே நேரத்தில் வக்ஃபு போர்டுல பணத்தை எடுத்துட்டாங்கன்னா யார்கிட்ட போய் நாங்க சொல்றது? உண்டான சொல்லணும், அதான சொல்லணும். பள்ளிவாசல் கூட நடந்து போச்சு, பள்ளிவாசல சொல்லி கேட்க மாட்டேங்கிறாங்க, மேடை போட்டு தான் பேசணும். அப்பதான் நாளைக்கு நீங்க நிர்வாகத்தை மாத்துவீங்க. மக்கள் பிரச்சனை ஆக்கினா தானங்க நிர்வாகம் மாறும். அப்ப அந்த மாதிரி விஷயத்த கூட பேசக்கூடாது. அப்ப நமக்குள்ள வச்சுக்கணுமா? அப்ப ஊழல் பண்றோம் பண்ணிக்கிட்டே இருக்கட்டுமா? அப்ப அவன் 1 லட்சம் தரணும் 5 லட்சம் தரதுக்கு வழி விட்டுருணுமா? அப்ப எதுக்கு இது? நீங்க என்ன பார்க்கணும்? இந்த மேடையில பேசுறது புறம் பேசுறது என்பதை ஒன் சைடா விளங்கி இருக்கிறீங்க. பயனற்ற விஷயங்களை பேசக்கூடாது. மக்களுக்கு யாரால் கேடு அபூஜகளை பத்தி கூட பேசிட்டு இருக்கோம். செத்து போயிட்டான் எவ்வளவு காலம் ஆச்சு, அவனை பத்தி பேசுறோம், பிறவனை பத்தி பேசுறோம், அதுவும் புறம் தான். ஏன் பேசுறோம்? அந்த மாதிரி கொள்கை நமக்கு வந்துடக்கூடாது என்பதற்காக பேசுறோம். அப்ப அந்த மாதிரி மார்க்கத்தில் இருந்து கொண்டு இது மாதிரி பேசக்கூடாதுங்கிறதெல்லாம் தப்பான ஒரு விஷயம். அதே நேரத்தில் இப்படி சொல்லக்கூடிய எல்லாரும் நம்மளை பத்தி பேசுறாங்க. அது ஒரு கவனிக்கிறேன். இப்படி சொல்லக்கூடிய எல்லாரும் நாங்க ஆதாரத்தோட உண்மையை பேசுறோம், அவங்க பொய்களை அது மாதிரி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதையும் நீங்க என்ன செய்யணும்? கவனத்தில் வச்சுக்கணும்.